இந்தியாவுக்கு இஸ்ரேல் பக்கமும் நிற்க முடியாது, ஈரான் பக்கமும் நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாதுன்னா, இஸ்ரேலின் நண்பன் தான், ஈரானின் நண்பன் தான். இவன் தப்பு பண்ணியிருக்கிறானான்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. ஈரான் தப்பு பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டு பேரும் நல்லா ஒழுங்காக அமைதியாக இருக்கணுங்கிறது இந்தியாவுக்கு மிக விருப்பமான ஒரு விஷயம் தான். அதனால் என்னென்னா, ஒரு பக்கம் சாராமல் நடுநிலையாக நம்ம அந்த விஷயத்தை தீர்த்து வைக்க வேண்டியதும், இல்லைன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்தியா இறங்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பாக என்னடான்னா, இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஈரான் எங்கள்கிட்ட பகையை வளர்த்துக்கிட்டு எங்களை தாக்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிச்சுன்னா அவங்க எங்கள் மேலே தான் அதை பயன்படுத்துவாங்க. அது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்கள் நாட்டிற்கும் எங்களுடைய தலைமுறைகளுக்கும் பாதகம் அமைஞ்சிரும். அதனால் அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்கிற வகையில் தான் நாங்கள் தாக்கணும். கிட்டத்தட்ட அவங்க ரகசியமாக 75% அணு ஆயுதத்தில் சக்ஸஸ் ஆகி வர்ற நிலைமையில தான் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை தாக்கி அழிச்சிருக்கிறோம். அதனால் நாங்கள் அட்டாக் பண்ணதெல்லாம் சரிதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது அவங்களுடைய சரி. இவங்க என்ன சொல்கிறாங்க, தேவையில்லாமல் எங்கள் நாட்டில் மிகப்பெரிய சேதத்தையும் பொருளாதார இழப்பையும் எல்லாம் ஏற்படுத்திச்சு. இவங்களுடைய அதிநவீன ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துறதுக்கு எங்கள் நாடு தான் கிடச்சிதா? மட்டும் இல்லை, ஈராக் போன்ற எங்களுடைய முஸ்லீம் நாடுகள் எல்லாம் நிறைய சூழ்ச்சிகள் எல்லாம் செய்து எந்த இடத்துலையும் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு அரசை உருவாக்குறதும், அங்கே எப்போதுமே தங்களுடைய எதிராளிகளை ஒரு ஸ்திரத்தன்மையற்ற பொருளாதார வலுவிழந்த ஒரு நாடாக வச்சிருக்கிற